நேற்று இந்தியன் படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது கம்மியான ஷோஸு கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடச்சிருக்கு, அதுக்கேற்ற வசூல் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நேற்று நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஹரா, வெப்பன், அஞ்சாமை, அப்புறம் டந்துபாளையம், இன்னும் நிறையா படங்கள் வந்திருக்கு தமிழ்லேயே. அந்த படங்களோட டே 1 வசூல் நிலவரம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் ஹிந்தியில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, முஞ்சியா அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு பிராணி இருக்குது. அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் சூப்பராக வந்திருக்கு டே 1. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா மனமே அப்படிங்கிற ஒரு படம், இந்த மாதிரி நிறையா படங்களோட வசூல். பேட் பாய்ஸ் 4 அந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, சக்கரை கட்டி தான் நம்ம சாந்தனு அவர்களை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு படத்துலேயே பயங்கர பிரம்மாண்டமாக அப்படியே சிஜிலாம் பண்ணி, அதுலேயும் இந்த பாட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீ சோகமாக மட்டும் நடந்து போப்பா, மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சோகமாக நின்றுக்கிட்டே இருப்பார், பின்னாடி பார்த்தா என்னென்னமோ நடக்கும். அது உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் மீன்லாம் கலர் கலராக பறக்கும், என்னென்னமோ நடக்கும், பயங்கரமாக சிஜி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில் அப்படிங்கிறவர், ஸ்ரீ பிரவீன், அப்புறம் சுப்பு ஐஎன்ஜி அப்படிங்கிற ஒருத்தர், சிங்கிள் பாய், டிராவல் குரு, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கு. ஸோ பேட் பாய்ஸ் அந்த படத்தோட பேட் பாய்ஸ் 4 அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 88 லட்சம். இது 88 லட்சங்கிறது நேற்று ஒரு நாள் மட்டும் எடுத்தது கிடையாது. நேற்று வெறும் 45 லட்சம் கிட்ட தான் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ ஷோவில் வந்தது இந்த 88 லட்சமும் சேர்த்து. ஸோ அப்படின்னா ஒரு புவரஸ்ட் ஓப்பனிங் இன் இந்தியா அப்படின்னு தான் சொல்ல முடியும். வில் ஸ்மித் படம், இது 4வது பாகம். இதுக்கு முன்னாடி 3மே பெரிய ஹிட்டு. வேர்ல்டு வைடு இந்த படம் $5.9 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு புவரான ஓப்பனிங் தான் இருக்குது. இருந்தாலும் சண்டே இந்த படம் பெரிய கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட பட்ஜெட் $100 மில்லியன். அப்புறம் சவி எ பிளடி ஹவுஸ் ஒய்ஃப் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் 10 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 12 லட்சம். ஸோ டோட்டலாகவே இந்த படம் 8,15 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 8,73 லட்சம். இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மஹி இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் 1,45 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,53 லட்சம். ஸோ டோட்டலாக 29,88 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 31,89 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நான் சொன்னேன்ல முஞ்சியா அப்படிங்கிற படம், இந்த படம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தியாஸு ஃபஸ்ட்டு சிஜி கேரக்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தெரில, இதுக்கு முன்னாடி எவ்வளோ சிஜி கேரக்டர் வந்திருக்கு, இது ஏன் ஒருவேளை படம் ஃபுல்லாக வர்றதுனால அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 4,65 லட்சம். ஓவர்சீஸ் டேட்டா இன்னும் முழுசாக கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு 4 crore 85 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 30 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. கேங்ஸ் ஆஃப் கோதாவரி தெலுங்கு படம், இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் 47 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 58 லட்சம். ஸோ டோட்டலாக 17,49 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 21,43 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தெலுங்கில் நேற்று மனமே அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படமும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஷர்வானந்த் அவர்கள் நடித்தது, அப்புறம் கிருத்தி ஷெட்டி, இவங்க 2 பேர் சேர்ந்து நடித்த படம். ஆந்திரா தெலுங்கானாவில் 2,43 லட்சம் இந்த படம் டே 1 ஓப்பனிங் வந்திருக்கு. அப்புறம் 2,85 லட்சம் இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 21 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ ஒரு 12 கோடி கிட்ட தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. ஆனால் டே 1 ஓப்பனிங் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. குருவாயூர் அம்பல நடையில் இந்த படத்தோட 23வது நாள் வசூல் கேரளாவில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 22 லட்சம். ஸோ டோட்டலாக 87,22 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு. பெரிய ஹிட் ஆகிருக்கு. அப்புறம் டர்போ இந்த படத்தோட 16வது நாள் வசூல் 25 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 31 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இதுவரையும் இந்த படம் 16 நாளில் 34,65 லட்சம் கேரளாலையும், 73,18 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தலவன் இந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் கேரளாவில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 16 லட்சம்.
ஸோ டோட்டலாக 11 கோடியே 82 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 7 லட்சம். அதுக்கடுத்ததாக அரண்மனை 4 36வது நாள் வசூல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம். இதில் ஒரு 6 லட்சம் கிட்ட ஹிந்தியில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டோட்டலாக இந்த படம் 65 கோடியே 35 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 101 கோடியே 54 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் பிடி சார் இந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 16 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 11 கோடியே 54 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 29 லட்சம். அடுத்ததாக கருடன். எவ்வளோ படம் வந்தாலும் சரி, நீங்கள் 7 படம் 8 படம் 10 படம் கூட விடுங்க, எத்தனை ரீரிலீஸ் வேணால் விடுங்க, ஆனால் கருடன் வந்து என்னோடய வசூல் கம்மியாகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 கோடியே 14 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 லட்சம், ஓவர்சீஸில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 27 கோடியே 67 லட்சம் தமிழ்நாட்டிலையும், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 58 லட்சம், ஓவர்சீஸில் 9 கோடியே 9 லட்சம், வேர்ல்டு வைடு 40 கோடிக்கு மேலே கடந்திருக்கு இந்த படம், 40 கோடியே 17 லட்சம். ஸோ அதுக்கடுத்ததாக இந்த வாரம் வந்த தமிழ் படங்கள், இதில் 50,000 60,000த்துக்கெலாம் கூட சில படங்கள் வசூல் பண்ணியிருக்கு. அதில் இனி ஒரு காதல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு படம் டே 1 50,000 தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தோட பட்ஜெட் கோடிகளில் தான் இருக்குது, 1 கோடியே 80 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தண்டுபாளையம், ஸோ நம்ம வனிதா அக்காவும் இன்னொரு பக்கம் வந்து சோனியா அகர்வாலும் நடித்த படம், டே 1 வந்து 1 லட்சம், 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. அதுக்கு அடுத்ததான் 80s பயங்கர பீக்கில் இருந்த ஒரு ஹீரோ தான் மோகன். ஸோ மைக் மோகன் அப்படின்னு பயங்கர பெருமையாக அழைப்பாங்க. அவருக்கு மைக் மோகன்னு பேர் வந்ததுக்கு எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவர் பாட்டு அவ்வளோ என்னமோ அவரே கச்சிதமாக அவரே பாடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஸோ இத்தனை வருஷம் கழித்து இப்போது ஒரு ரீஎன்ட்ரி ஹீரோவாக கொடுத்துருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு, ட்ரெய்லரு, அது இதுன்னு நிறையா விஷயங்கள் வந்தது. அப்புறம் நடுவில் ரொம்ப நாளாக ரிலீஸ் தேதி தள்ளி போய் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஓப்பனிங் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் 5.5 கோடி, தமிழ்நாட்டில் 7 லட்சம் தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 8 லட்சம் இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன். ஸோ அதுக்கடுத்ததான் வெப்பன் அந்த படத்தோட டே 1 வசந்த் ரவி அப்புறம் சத்யராஜ் 12 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 17 லட்சம், தமிழ்லையும் தெலுங்குல 2 லாங்குவேஜ்லையுமே வந்திருக்கு. 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படத்தோட கலெக்ஷனுமே புவராக தான் இருக்குது. அப்புறம் அஞ்சாமை இந்த படம் வந்து ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் கிடச்சிருக்கு, ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதில் 4 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆனால் படம் பார்த்தவங்கலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான படம். இதில் நீங்கள் என்ன படத்தை பார்த்துட்டீங்க, எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்ததான் இந்தியன் ரீரிலீஸ் டே 1 கலெக்ஷன். எவ்வளோ ஷோஸ் வந்து இந்த படம் வந்து டே 1 வந்து ரன் ஆகிருக்கு, எவ்வளோ ஷோஸ் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 ஷோஸ் கிட்ட இந்த படம் டே 1 தமிழ்நாட்டு முழுக்க போயிருக்கு. அதில் ஒரு டீசெண்டான கலெக்ஷன் எடுத்திருக்கு. 18 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 24 லட்சம். இது இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாவில் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அங்கே பாரத் யூடு அப்படின்னு, அதில் பெரிய ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறையா ஷோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே சிங்கப்பூர், அது மாதிரி முக்கியமான நாடுகள் எல்லாமே 14, 15 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ கிடைச்ச ஷோஸ்க்கு கிடைச்ச ஸ்க்ரீன்ஸ்க்கு இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது சூப்பர். ஆனால் இந்த டே 2 டே 3 இதோட டபுள் மடங்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்தியன் ரீரிலீஸ் படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டீங்க, எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது, சவுண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்த வரையும் சவுண்டும் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி இதுக்கு முன்னாடி நிறையா முறை இந்தியன் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே இதுதான் ரீமாஸ்டர்டு வெர்ஷன். ஸோ பயங்கரமாக இருக்குது குவாலிட்டி, என்னமோ புது படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலேருந்து மியூசிக்லேருந்து சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து எல்லாமே இன்றைக்கி குவாலிட்டிக்கு, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈடாக இருக்குது. ஸோ உண்மையிலே சங்கர் சார், ஏஆர் ரஹ்மான், அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் தான். ஸோ இந்த படம் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, எத்தனை பேர் புக் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் நீங்கள் எது பார்த்துட்டீங்க, அஞ்சாமை நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருது, நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.